இன்னைக்கு நைட்டு கடலுக்கு போய் காணாங்கத்தை மீன் பிடிச்ச கதையை பார்க்கலாமா? கடலுக்கு போறதுக்கு முன்னாடி மீனவர்கள் என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்றாங்கன்னா, முதல்ல போட்ல காணாங்கத்தை வலையை எடுத்து வச்சுட்டு இன்ஜின்ல டீசல் ஃபில் பண்ணிட்டு டிராக்டர் வந்து போட்டை கடலுக்கு இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரதை விட பெரிய சவாலான விஷயம் இந்த அலைகளை தாண்டி போயிட்டு வர்றது. நைட்டு மீன் பிடிக்க போறதுனால ஈவினிங் 4 மணிக்கே கிளம்பிடுவாங்க. கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் காணாங்கத்தை வலையை விடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போவாங்க. அப்புறம் அந்த இடத்துல வலைய விட ஆரம்பிப்பாங்க. கடல்ல வலைய விட்டதுக்கு அப்புறம் ஆங்கர் போட்டுட்டு பொழுது முடிகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. பொழுது முடிஞ்சு இருட்டிட்டு வர டைம்ல விட்ட வலை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இன்னைக்கு வலையை எடுக்கும் போது வலை நிறைய காணாங்கத்த மீன் கிடைச்சது. காணாங்கத்த மீன் பொறுத்த அளவுல நைட் டைம்ல தான் அதிகமா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய காணாங்கத்த மீன் கிடைச்சது எங்களுக்கு லக்கு தான். மீன்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் கரைக்கு சரியா 9 மணிக்கெல்லாம் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வலையில இருந்த மீனெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. வலையிலேருந்து மீன் எடுத்து முடிக்கவே நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. இப்படி தான் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஹார்ட்டின் விட்டுட்டு போங்க.